இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 50:20. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படியெல்லாம் மாறுவார்கள், நடந்து கொள்வார்கள் என்று தேவன் முன்கூட்டியே வேதத்தில் தெளிவாய் காட்டியிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவன் என்று அறிந்த யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்யும்படி திட்டமிட்டார்கள். அவர்கள் திட்டமிட்டபடியே கொலை செய்யவும் துணிந்தார்கள். ஆனால் அங்குள்ள ஒரு சகோதரரினால் கொலை செய்யாமல் யோசேப்பை பணத்திற்கு வெற்றுவிட்டார்கள். வாருங்கள், உடன் பிறந்தவர்களாகிய ஒரே இரத்தமே இப்படி தீங்கு செய்ய நினைக்கின்றன. அவர்களோ யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு கொலை செய்யும்படியாய் திட்டமிட்டு பணத்திற்கு வெற்று தீங்கு செய்தார்கள். தேவனோ யோசேப்பை எகிப்திற்கு அதிபதியாக வைத்து அவன் மேல் தீங்கு செய்ய நினைத்த சகோதரர்களின் முன்னிலையில் நன்மையாய் முடிய பண்ணினார். எப்படி தேவன் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பிற்கு தந்தார்? காரணம் ஆதியாகமம் 39:2 சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று. கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியால் அவனுக்கு ஒரு தீங்கும் வராமல் காத்து அவன் மேல் கிருபையாயிருந்து பாவத்திற்கு விலக்கி எல்லோராலும் சிறந்தவன் என்று பெயர் பெற்று அதிபதியாக வைத்து அவனுடைய வாழ்க்கையை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட தீமையை செய்ய ஒரு சில கூட்டம் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்தில், வசிக்கின்ற இடத்தில், தொழில் செய்கின்ற இடத்தில், படிக்கின்ற இடத்தில், ஏன் உடன் பிறந்தவர்களை செய்யலாம். பயப்படாதீர்கள், தேவன் உங்களோடு இருந்தால் எந்த ஒரு தீமையாய் இருந்தாலும் செய்கிறவர்கள் முன்னிலையிலேயே கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.